ஏன் கேக்குறீங்க? வீடியோ என்ன பண்ண போறதுன்னா, ஓகே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சொல்லியிருப்பேன்னு எனக்கே தெரியல. எனக்கு பேய் கதை பார்க்கணும், நல்லா இருக்கும். அந்த பேய் கதைனாலே வந்துட்டு எப்படிங்க ஓகே நம்ம தகிச்ச கதை. ஓகே பேய் கதைனாலே தகிச்ச கதை தான் பார்ப்பேன் நான். பேய் கதைனாலே நமக்கு தகிச்ச கதை. ஓகே அவங்களோட தான் நல்லா இருக்கும். அப்போ வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு பாட்டி வீட்லேருந்து கொஞ்ச நாள் ஓகே பாட்டி வீட்லேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே வந்துட்டு அதுக்கப்புறம் வந்தோடனே ஓகே பேக்லாம் வச்சுட்டு லேப்டாப் எடுத்து யூடியூப் தான் முதல்ல தட்டுவேன். ஓகே நான் ரொம்ப யூடியூப் தான் பார்ப்பேன். யூடியூப் தட்டுனோடனே ஃபோர்ஸில் இருந்து தகிச்சாக்கா அதாவது ஆம்பளை ரோபலை ஆம்பளை பொம்பளை ஒரு ரெண்டும் அது வந்துட்டு 2 years ஆயிடுச்சு. நான் நினச்சேன் புதுசாக போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப லாங் பேக் போட்ட வீடியோ தெரியாது. அவங்க ஃபோர்ஸ் போட்ட வீடியோ அந்த கேர்ள்ஸுக்கு வரும்ல அந்த வீடியோ அப்புறம் வந்து முதல்ல பார்த்தேன். அவங்களோட வந்துட்டு என்னது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அவனை சொல்லி கவர் பண்ணி போயிட்டு இருந்தேன். கடைசியாக வந்துருச்சு எப்படியும். வந்து அவங்க பர்த்டே யூடியூப் சேனல்லேருந்து கொடுத்த பொருட்களில் ஒரு ஆள் செலிப்ரிட்டியாக நம்ம ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஃபேன்ஸ் வந்துட்டு ஒரு கேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேக்கில் கூட அவங்க ஃபோட்டோ வச்சு அவங்க ஃபோர்ஸஸ் ஃபோட்டோ வச்சு அந்த ஒரு இது அதில் கூட இப்படிலா தலையில் தூக்கிக்கிட்டு நல்லா தான் இருந்துச்சு. அது அவ்வளோலாம் அதுவும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் நினச்சேன் புதுசாக போட்டாங்க அப்படின்னு. அப்போ தான் தெரியுது 2 years பேக்கு இந்த லாங் வீடியோ தான் இது. சரி அதுக்கப்புறம் இது பேய் அதை பார்க்கறதுனா பிடிக்கும். அந்த அக்காவோடய நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நாங்கள் பயங்கரமான ஒரு ஃபேனு. அது சொல்லவே முடியாத ஒரு அளவுக்கு இந்த பேய் கதைக்கு மட்டும் இல்லாமல் அந்த அக்காவுக்கும் ரொம்ப ஃபேன் தான். அவ்வளோ பெரிய ஃபேன் எங்களுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி பார்ப்போம், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது புதுசாக இந்த மாதிரி இருந்துச்சு என் கண்ணுக்கு. ஏன்னா நான் அதை பார்த்ததே இல்லை, அதனால தட்டி பார்த்தேன். அப்போ வந்துட்டு இது வந்துட்டு டேவிட் அப்படின்ற ஒரு வந்துட்டு ஆம்பளையாக இருந்தவர் வந்து பொம்பளையாக மாற்றிட்டாங்களாம். இந்த கதை ஓகே நல்லா தான் இருக்குது. அவங்க சொன்ன மாதிரியே அந்த அக்கா சொன்ன மாதிரியே பாவமாகவும் தான் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த கதையை நான் பார்த்தப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் தோணலை. ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் தோணியிருக்கு. என்னதுன்னா அவர் ஆணாக இருக்கிறப்ப ஒரு பாயாக இருக்கிறப்ப நான் எப்படி சொல்கிறது, அவர் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். நானேன்னு சொல்ற வரைக்கும் ஆணா இருக்கிறப்ப அவங்க அப்பப்போ இப்படி கை செஞ்சுட்டு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்ல வரேன். வந்துட்டு ஓகே அவர் ஆணா இருக்கிறப்ப அவர்கிட்ட வந்துட்டு ஓகே ஆணா இருக்கிறப்ப அது வந்துட்டு இல்லை. அவங்க சொன்னாங்க வெடிச்சிருச்சு அந்த கட்டர் இது என்னது வெட்டுறப்ப வந்து அது வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இப்படி இருந்தவரை வந்து அவங்க பொம்பளையா மாறிடுறாங்கன்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்னதுன்னா அதுக்கு அப்பயே ஃபேக்கான அதை பூட்டியிருக்கலாம்ல, அதுக்கு எதுக்கு பெண் உறுப்பை பூட்டுனாங்க அப்படின்னு அதான் நானும் யோசிக்கிறேன். அவருக்கு அது இல்லாதப்பே ஆணோட பூட்டியிருக்கலாம் தானே, அதுக்கு எதுக்குலாம் பைத்தியம் மாதிரி போயிட்டு பெண்ணோட போட்டு அவரை பெண்ணாவே வளர்த்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நீ பொம்பளையா தூங்குற, நாளைக்கு ஏஞ்சோடனே நீ ஆம்பளைன்னு சொன்ன எப்படி இருக்கும், நீ பிராங்க் தானே பண்ற அப்படின்னு சொல்றப்ப சீரியஸா அந்த அப்படின்னு சொல்றப்ப எப்படி இருக்கும், அக்கேட்டா தானே இருக்கும். அட கடவுளே, எனக்கு வந்து இது இப்படி பைத்தியம் பிடிச்சிருச்சுலாம் பைத்தியம். இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா அதுக்கு அப்பயே அதை பூட்டிடலாம்ல ஆம்பளோட, அதுக்கு எதுக்கு பொம்பளோட பூட்டி வாழ்க்கையை கஷ்டப்படுச்சு. ஆனால் வந்து அவர் எதுவுமே பண்ணல, அப்பா அம்மா இல்லை, எந்த இல்லை.
எதுக்கு என்னை காப்பாற்றுனதுக்காக பண்ணீங்கன்னு. அந்த டாக்டர் வந்துட்டு என்னது அவரு கண்டுபிடிச்ச ட்ரை பண்ணணும்னு தான் அது பண்ணியிருக்காரு. இல்லைன்னா அவருக்கு என்னன்னா கண்டுபிடிச்சது நினைவா இல்லையா, அதை நான் கண்டிப்பா இது பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை போட்டிருக்காரு. இல்லைன்னா அவரே ஆம்பளோட தான் போட போறாரு. ஏன்னா அவங்க அவங்க அப்பா அம்மா வந்துட்டு வேற ஆளுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம். நான் வீடியோ அடிச்சுட்டு போறேன். ஓகே, நான் அந்த கதையை ஃபுல்லா பார்த்துக்கிறேன். 14 நிமிஷம் இருக்கணும் கொஞ்ச நேரம்னா. அவங்களும் மலேசியாக்காரங்களா? நானும் மலேசியாக்காரங்க தான். இவங்களோட ஷார்ட் ஃபிலிம் கூட சூப்பரா இருக்கும். அடிச்சுட்டு ஷார்ட் ஃபிலிம்னாலே அதுவும் அந்த ஓப்பன் போட்டிருக்கு இல்லையா, அங்க பாருங்க, ஓப்பன் ஓப்பன் ஓப்பன், அந்த கடைசி ஓப்பன் 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 இருக்கு இல்லையா. இப்போ அது வந்துட்டு ஃபேமஸ் மேகி சோப்பா நாங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாங்க. என்ன வீடியோக்குனாலும் முதல்ல பார்த்துருங்க. பட் ஷார்ட் ஃபிலிம் சூப்பராக இருக்கும். அப்போ வந்துட்டு ஷார்ட் ஃபிலிமில் அந்த ஷார்ட் ஃபிலிம்லேயே நிறைய ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. ரைனா இரவன், அது எனக்கு சுத்தமாக ஒரு இரவன்னா கேண்டல் வந்து நான் பார்த்தேன். அவங்க போய் கண்டுபிடிக்கிறது ஃபுல்லாக பார்த்தேன். எனக்கு அவளையும் நினப்பில்ல. நம்பிக்கை, இது வந்து பவித்ரன் அண்ணனோட சேனல். நம்பிக்கையிலே நடிப்போடும். டக்குனு கண்ணு தெரிய மாட்டேங்குது பக்கிட்டு. நான் சொன்னேன், அவங்களோட ஷார்ட் ஃபிலிமாக இருக்கட்டும் சரி, பேய் கதையாக இருக்கட்டும் சரி, எல்லாமே சூப்பர். ஓகே, நான் இந்த கதையை ஆக்சுவலி நான் இந்த கதையை ஏற்கனவே பார்த்துட்டேன். அது வந்துட்டு அவங்க இந்த தேர்றது கொளுத்துறது ரத்தமா நம்ம ஊத்துறது, அதுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் தத்தாவுலா மைண்ட்ல இல்லை. ஓகே, எனிவே பாய். கொஞ்ச நேரம் வீடியோ மாதிரி தான். ஓகே, பாய்.